ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் முற்றுப்பெற்று விட்டதாக அறிவித்த டொனால்ட் ட்ரம்பும் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச போர் பதற்றமும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஈரானிய இராணுவமும் ஈரானிய மக்களும் ஜோர்டான் மற்றும் பஹ்ரைனிலே இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களை பொளந்து கட்டும் ஈரானிய இராணுவத்தினரும் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்புகளும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பற்றி எரியும் எண்ணெய் கப்பல்களும் செங்கடல் பிரதேசத்திற்கு அருகாமையில் ஆரம்ப கட்ட வேட்டையை ஆரம்பித்த யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஈரானின் உச்ச தாக்குதல்களும் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கக்கூடிய இடத்தினை கண்டுபிடிப்பதற்காக அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சி ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக துரோகி அர்துகான் வெளியிட்டிருக்கக்கூடிய வெற்று அறிக்கைகளும் முழுமையாக வீழ்ச்சியடைய போகும் கொன்ஸ்டாந்தினோபிலும் துருக்கியினுடைய அரசியல் களத்தில் துரோகி அர்துகானுக்கு சிக்கல்கள் ஏற்படும் போதெல்லாம் துருக்கியினுடைய அரசியல் களத்தில் துரோகி அர்துகான் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் போதெல்லாம் துரோகி அர்துகானினுடைய அரசாங்கத்திற்கு எதிராக துருக்கியினுடைய களத்திலே துருக்கிய மக்களிடத்திலே விமர்சனங்கள் அதிகரிக்கும் போதெல்லாம் துரோகி அர்துகான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான வீராப்பு கருத்துக்களை வெளியிடுவார். தன்னுடைய உள்நாட்டு பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காகவும் உள்நாட்டு அரசியலை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் வளமையாக துரோகி அர்துகான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தன்னுடைய மச்சான் நெட்டன்யாஹுவுக்கு எதிராக கருத்துக்களை வெளியிடுவார். இப்படியானதொரு நிலைமையில் தான் தற்போதும் துரோகி அர்துகான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நெட்டன்யாஹுவுக்கு எதிரான மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளையும் மத்திய தரைக்கடல் நாடுகளையும் சீர்குலைப்பதற்கு இஸ்ரேல் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினுடைய நோக்கங்கள் எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த கிரேட் இஸ்ரேல் திட்டங்களை நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. சிரியா மற்றும் லெபனானுக்கு எதிராக தாக்குதல்களை தொடரும் நெட்டன்யாஹு தற்போது துருக்கிக்கும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளார். இந்த நிலைமைகளை நாங்கள் மிகவும் அவதானத்தோடு கையாளுகின்றோம். மேலும் இஸ்ரேலினுடைய இந்த நிலைப்பாடுகளை நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம் என துரோகி அர்துகான் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார். துருக்கிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வர்த்தக தொடர்புகள் உலக அறிந்த விடயமாகும். துருக்கிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே வருடத்திற்கு $20 பில்லியன் அளவிலான வர்த்தக பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான எண்ணெய் ஏற்றுமதி துருக்கி வழியாகவே நடைபெறுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நோக்கி பாயக்கூடிய ஒவ்வொரு பெரல் கச்சா எண்ணெயிலும் துரோகி அர்துகானினுடைய அரசாங்கம் பெரும் இலாபத்தினை பெற்றுக் கொள்கின்றது. காசாவில் அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டு பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுகின்ற போதிலும் துருக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஏற்றுமதிகளை நிறுத்தவில்லை. கடந்த வருடம் தான் துரோகி அர்துகான் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான வர்த்தக தொடர்புகளை குறைத்துக் கொண்டுள்ளோம் என அறிவித்திருந்தார். ஆனால் உண்மையில் அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான வர்த்தக தொடர்புகளை குறைத்துக் கொள்ளவில்லை. துருக்கிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு இடையிலே நடைபெறக்கூடிய நேரடியான வர்த்தகத்தை கிரேக்கத்தின் வழியாக மாற்றி அமைத்தார்கள். துருக்கிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய வர்த்தகங்களை அதிகளவான துருக்கிய மக்கள் விமர்சிக்க ஆரம்பித்தார்கள். இதன் விளைவாக துரோகி அர்துகானினுடைய அரசாங்கம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு நேரடியாக வர்த்தக பொருட்களை அனுப்பாமல் கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களை பயன்படுத்தி கிரேக்கத்தை நோக்கி அனுப்பி வைத்து பின்பு கிரேக்கத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நோக்கி நகர்த்தினார்கள். தற்போதும் இவ்வாறு தான் துருக்கிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான வர்த்தக பொருட்கள் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன. ஆண்டுதோறும் $20 பில்லியன் வரையிலான வர்த்தகம் நடைபெற்று வருகின்றது. துருக்கி உற்பத்தி செய்யக்கூடிய 6 பொருட்களில் ஒரு பொருளையாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு விற்பனை செய்யாவிட்டால் துருக்கியினுடைய பொருளாதாரத்தை வலுவடைய செய்ய முடியாது என்றும் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து துருக்கியினால் மீண்டு வர முடியாது என்றும் துருக்கியினுடைய அமைச்சர்களே துருக்கிய பாராளுமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். கடந்த வருடமே இவை தொடர்பான தகவல்களை நான் குறிப்பிட்டிருந்தேன். எனவே துரோகி அர்துகான் மச்சான் நெட்டன்யாஹுவை விமர்சிப்பதற்கு முன்பே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான வர்த்தக தொடர்புகளை உண்மையாக துண்டிக்க வேண்டும். துருக்கிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான வர்த்தக தொடர்புகள் முழுமையாக துண்டிக்கப்படுமாக இருந்தால், போலியாக அல்லாமல் உண்மையாகவே துண்டிக்கப்படுமாக இருந்தால் அது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும். காசாவிலே பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய போர் வாகனங்கள், போர் விமானங்களுக்கு தேவையான அனைத்து விதமான எரிபொருட்களும் இன்னும் துருக்கியிலிருந்தே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கப்படுகின்றன. இவற்றை கூட தடுத்து நிறுத்த முடியாத துரோகி அர்துகான் மச்சான் நெட்டன்யாஹுவுக்கு எதிராக வெற்றி வீர வசனங்களை மாத்திரம் குறிப்பிடுவது உண்மையிலேயே அருவருப்பான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. மேலும் இங்கிருக்கக்கூடிய வேடிக்கையான விடயம் என்னவென்றால் இன்னும் துரோகி அர்துகானை அவருடைய பக்தர்கள் கொண்டாடுவதுதான். துரோகி அர்துகான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் மூலோபாய விடயங்களாகவே இந்த பக்தர்கள் கொண்டாடுகின்றார்கள். உண்மையில் இந்த அடிமை பக்தர்களுடைய முட்டாள்தனத்திற்கு அளவே இல்லை. துருக்கியிலே உற்பத்தி செய்யப்பட்டிருக்கக்கூடிய கான் போர் விமானத்திற்கு தேவையான என்ஜின்கள் அமெரிக்காவிடமிருந்தே பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. மேலும் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபையான
முகமையானது துருக்கியினால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய கான் போர் விமானத்திற்கு தேவையான என்ஜின்களை வழங்குவதற்கான தடை உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. மேலும் இந்த தடை உத்தரவுகளை நீக்க வேண்டும் என்றும் எங்களுடைய கான் போர் விமானங்களுக்கு தேவையான என்ஜின்களை வழங்க வேண்டும் என்றும் துரோகி அர்துகான் டொனால்ட் ட்ரம்போடு மறைமுகமாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டே காசாவினுடைய யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு காலித் மிஷலை பயன்படுத்தி ஹமாஸை சம்மதிக்க வைப்பதற்கான வேலை திட்டங்களையும் துரோகி அர்துகான் மேற்கொண்டிருந்தார். மேலும் துரோகி அர்துகானினுடைய இந்த துரோக செயல்கள் அனைத்தையும் வரலாறு ஒரு பொழுதும் மறக்காது. துரோகி அர்துகானினுடைய அடிமைகளுக்கும் பக்தர்களுக்கும் வேண்டுமானால் துரோகி அர்துகான் மூலோபாய வேலை திட்டங்களை மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் துரோகி அர்துகானினுடைய வேலை திட்டங்கள் துருக்கியை கட்டமைப்பதற்கான வேலை திட்டங்களாக மாத்திரமே அமைந்துள்ளன. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் துருக்கியை கட்டமைப்பதற்காக துரோகி அர்துகான் பலஸ்தீனிய மக்களையும் பலஸ்தீனிய காரணத்தையும் பயன்படுத்திக் கொண்டுள்ளார். தன்னுடைய ஆட்சி அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய அரசாங்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ நடிகர் துரோகி அர்துகான் அனைத்தையும் செய்துள்ளார். இதைத்தான் இவருடைய அடிமைகளும் பக்தர்களும் மூலோபாய திட்டம் என்றும் மூலோபாய வெற்றி என்றும் அழைக்கின்றார்கள். அத்தோடு பலஸ்தீனிய மக்களுக்கு செய்த துரோகத்திற்காக தற்போது அடிமை அரபுகள் எவ்வாறு அனுபவித்து வருகின்றார்களோ அடிமை அரபுகள் இன்னும் எவ்வளவு அனுபவிக்கப் போகின்றார்களோ அதே போன்று துரோகி அர்துகானும் அவர் செய்த துரோகத்திற்காக நிச்சயமாக அனுபவிப்பார். நான் இன்று கூறுவதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருடத்தினுடைய இறுதிக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு துருக்கியை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ளும். இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு துருக்கியை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் துரோகி அர்துகான் அவர் செய்த துரோகத்திற்கான விளைவுகளை உண்மையில் அனுபவிப்பார். மேலும் இந்த தாக்குதல்கள் துருக்கியினுடைய முழுமையான வீழ்ச்சிக்கும் வழிவகுக்கும். மேலும் இதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. அடிமைகளை போன்று துரோகிகளும் அனுபவிப்பதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. அடுத்து நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா போராளிகளில் இருவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே நுழைந்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதிலே ஒரு ஹிஸ்புல்லா போராளி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அழைத்துவிட்டு அவரும் கொல்லப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஊடுருவிருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஹிஸ்புல்லா போராளியை தேடுவதாக அறிவித்திருந்தது. மேலும் இரண்டாவது ஹிஸ்புல்லா போராளியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு குறித்த பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களினால் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே ஊடுருவி ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய குறித்த தாக்குதல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே மிகப்பெரிய பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருந்தன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டிருந்தது. தெற்கு லெபனானினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலைத்திருந்தாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் வெற்றிகரமாக குறித்த பிரதேசத்தில் நிலைத்திருக்க முடியவில்லை என்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது. அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலத்திற்குள்ளே 14 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். தெற்கு லெபனானுடைய 4 பிரதேசங்களிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய 5க்கும் அதிகமான போர் வாகனங்கள் இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லாவினுடைய ரத்வான் படைப்பிரிவினர் கவச ஏவுகணைகளை பயன்படுத்தி 3 போர் வாகனங்களை அளித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தாக்குதல்களிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கவச படைப்பிரிவு கட்டளை தளபதி ஒருவரும் 8 சிப்பாய்களும் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த சம்பவம் தொடர்பாக இஸ்ரேலிய ஊடகங்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளன. நேற்றிரவு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றுக்குள்ளே உறங்கிக் கொண்டிருந்த பட்டாலியன் தளபதியும் 8 சிப்பாய்களும் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ட்ரோன் தாக்குதலினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 2 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். பட்டாலியன் தளபதி உட்பட ஏனையவர்கள் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். போர் வாகனத்தை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா மேற்கொண்டிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதலினாலேயே குறித்த போர் வாகனத்திற்குள் வெடிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் கட்டளை தளபதியும் ஏனைய சிப்பாய்களும் உறங்கிக் கொண்டிருக்கும் போதே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இதனால் இதற்கு பிறகு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே யாரும் போர் வாகனங்களுக்குள் உறங்கக்கூடாது என இஸ்ரேலிய ராணுவம் கட்டளைகளை பிறப்பித்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் கட்டளை தளபதி படுகாயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் குறித்த தாக்குதலிலே போர் வாகனத்திற்குள்ளே இருக்கக்கூடிய கட்டளை தளபதி உட்பட ஏனைய 8 சிப்பாய்களும் கொல்லப்பட்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வளமை போன்ற இழப்புகளை மூடி மறைக்கின்றது. அடுத்து இன்னும் சில நாட்களில் G7 உச்சி மாநாடு நடைபெறப் போகின்றது. மேலும் இந்த G7 உச்சி மாநாட்டில் பிரித்தானியாவும் பிரான்சும் ஜெர்மனியும் ஒன்றிணைந்து ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கன்னிவெடிகளை அகற்றுவதற்கான புதிய திட்டம் ஒன்றினை முன்வைக்கப் போகின்றார்கள். மேலும் இந்த புதிய திட்டத்திற்கு டொனால்ட் ட்ரம்ப் அனுமதியை வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளையும் முன்வைக்கப் போகின்றார்கள். ஏற்கனவே பிரான்சும் பிரித்தானியாவும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கன்னிவெடிகளை அகற்றுவதற்காக அவர்களுடைய போர்க்கப்பல்களை அனுப்பியிருந்தார்கள். மேலும் இந்த போர்க்கப்பல்கள் தற்போது ஓமான் வளைகுடா
வளைகுடாவினுடைய எல்லை பிரதேசத்தில் நிலை கொண்டுள்ளன. எந்தவிதமான தாக்குதல் சம்பவங்களிலும் குறித்த போர்க்கப்பல்கள் பங்கு பற்றவில்லை. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டதற்கு பின்பு நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கன்னிவெடிகளை அகற்றுவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிப்போம் என்றும் பிரான்சும் பிரித்தானியாவும் அறிவித்திருந்தன. இதற்கமைவாகவே G7 மாநாட்டில் பிரான்சும் பிரித்தானியாவும் ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கப் போவதாகவும் டொனால்ட் ட்ரம்பிடம் இவை தொடர்பான முன்மொழிவுகளை முன்வைத்து சம்மதத்தினை பெற்றுக் கொள்ளப் போவதாகவும் ஐரோப்பிய ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டுள்ளன. அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பதனால் ஐரோப்பிய ஒன்றியம் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அதாவது ஈரானிய IRGC கடற்படையினுடைய மிக முக்கியமான தளபதிகளுக்கு எதிராகவும் கடற்படையினுடைய IRGC படைப்பிரிவு ஒன்றுக்கு எதிராகவும் ஐரோப்பிய ஒன்றியம் உச்சக்கட்ட பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய குறித்த படைப்பிரிவை இலக்கு வைத்து நாங்கள் இந்த பொருளாதார தடைகளை விதித்துள்ளோம் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது. மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக திறக்கப்படாவிட்டால் ஈரான் சுங்க கட்டணத்தினை தொடர்ச்சியாக அறிவித்தால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட பொருளாதார தடைகளை விதிப்பதற்கும் தயாராகி வருவதாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது. அடுத்து ஈரானிடம் இருக்கக்கூடிய 400 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கிருக்கின்றது என்பது எனக்கு தெரியும் என்றும் செயற்கைக்கோள்களுடைய உதவியின் மூலமாக நாங்கள் அவற்றை முழுமையாக அவதானித்து வருகின்றோம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் பல வாரங்களுக்கு முன்பே கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். ஈரானுடைய 3 அணுசக்தி தளங்களில் ஒன்றில் தான் 400 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பதாகவும் இந்த 3 அணுசக்தி தளங்களையும் நாங்கள் விண்வெளி படையை பயன்படுத்தி செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி முழுமையாக அவதானித்து வருவதாகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அறிவித்திருந்தது. ஆனால் இங்கிருக்கக்கூடிய சுவாரஸ்ய விடயம் என்னவென்றால் இந்த தகவல்களை அமெரிக்க உளவுத்துறையினால் உறுதிப்படுத்த முடியவில்லை. செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியத்தினை ஈரான் எங்கு வைத்துள்ளது என்பதனை அமெரிக்க உளவுத்துறையினால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கி வாக்கெடுப்பு ஒன்றை ஆரம்பிக்குமாறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. இதற்கமைவாக அடுத்த வாரம் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினால் ஒரு மிக முக்கியமான வாக்கெடுப்பு ஒன்று நடைபெறப் போகின்றது. அதாவது 400 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கு வைக்கப்பட்டுள்ளது என்கின்ற தகவல்களை ஈரான் முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த வாக்கெடுப்பு நடைபெறப் போகின்றது. இந்த வாக்கெடுப்பு வெற்றி பெற்றால் ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை எங்கு வைத்துள்ளது என்பது தொடர்பான தகவல்களை சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும். இதற்கமைவாகத்தான் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திடம் இந்த கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. அதாவது ஈரானினுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை அமெரிக்காவினால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதனை இதிலிருந்து எங்களுக்கு உறுதி செய்து கொள்ள முடியும். அத்தோடு சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய இந்த வாக்கெடுப்பு தொடர்பாக ஈரானிய தலைமைகள் அதிரடியான கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார்கள். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட போகும் இந்த வாக்கெடுப்பை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் இது ஒரு சட்டவிரோதமான முறைகேடான செயற்பாடாகும். இவற்றுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் ஒத்துழைப்பை வழங்கப் போவதில்லை. மேலும் இந்த வாக்கெடுப்பின் மூலமாகவும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொடர்பான தகவல்களை உங்களால் பெற்றுக்கொள்ளவே முடியாது என ஈரானிய தலைமைகள் தரமான பதிலடிகளையும் வழங்கியுள்ளார்கள். அடுத்து ஈரான் ஒவ்வொரு நாளும் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக நேற்றிரவு குர்திஸ்தானின் ஏர்பில் மற்றும் சுலைமானியா பிரதேசங்களை இலக்கு வைத்து 15க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களும் ட்ரோன் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஸ் பிரிவினைவாதிகளுக்கு எதிராகவும் பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் ஆயுத குழுக்களுக்கு எதிராகவும் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் குறைந்தது 25க்கும் அதிகமான பிரிவினைவாதிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் மிக முக்கியமான 2 குர்திஸ் தளபதிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத குழுக்கள் கொஞ்சமேனும் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு ஈரான் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அவர்களை அடியோடு முழுமையாக அழித்துவிடும் நோக்கத்தோடு ஈரான் எல்லாவிதமான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளம் வழியாக இவ்வாறு அறிவித்தார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த எங்களுடைய அப்பாச்சி ஹெலிகாப்டரை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. எங்களுடைய மாபெரும் இராணுவத்தின் ஹெலிகாப்டரை அவர்கள் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். இந்த தகவல்களை தற்போது தான் எங்களுடைய மாபெரும் இராணுவம் எனக்கு அறிவித்துள்ளது. மேலும் இருவரும் முழுமையாக பாதுகாப்பாகவே இருக்கின்றார்கள். அத்தோடு ஈரானினுடைய இந்த தாக்குதல்களுக்கு நாங்கள் பதிலடி தாக்குதல்களை நிச்சயமாக வழங்குவோம். இதற்கு நான் பதிலடிகளை வழங்கிய
தீருவேன் என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்காவின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பது தொடர்பாக நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஈரானிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தினுடைய ஊடக பேச்சாளர் இப்ராஹிம் ரசாயி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையானது ஒரு போர் நடவடிக்கையாகும். நாங்கள் இதற்கு எதிரான பதிலடி தாக்குதல்களையே மேற்கொண்டு வருகின்றோம். இது எங்களுடைய திட்டவட்டமான மறுக்க முடியாத நிலைப்பாடாகும். எங்களுக்கு எதிரான முற்றுகையில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு டொனால்ட் ட்ரம்ப் பதிலடிகளை வழங்குவாராக இருந்தால் நாங்களும் அதற்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள தயாராகவே இருக்கின்றோம். அமெரிக்காவினுடைய எந்த ஒரு நடவடிக்கைகளுக்கும் விரைவான தீர்க்கமான பதிலடிகளை வழங்குவதற்கு எங்களுடைய இராணுவம் முழுமையாக தயாராகவே இருக்கின்றன. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே இன்னும் ஒரு அமெரிக்க ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி சாத்தானி அமெரிக்காவுக்கு சிறந்த பாடத்தினை கற்பித்த எங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் அதனுடைய போராளிகளுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுடைய கைகளை நான் முத்தமிடுவேன் என இப்ராஹிம் ரசாயி அவர்கள் தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஹெலிகாப்டருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்றும் ஈரான் வேண்டுமென்று அமெரிக்க ஹெலிகாப்டரை குறிவைக்கவில்லை என்றும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய துணை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அதாவது நாங்கள் இந்த ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தவில்லை என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது. உண்மையில் குறித்த ஹெலிகாப்டரை நாங்கள் தான் சுட்டு வீழ்த்தியுள்ளோம் என ஈரான் ஒப்புக்கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை. இதனை ஒரு ராஜதந்திர தாக்குதலாகவே ஈரான் கையாண்டுள்ளது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்புகளை தொடர்ந்து அதிகாலை வேளையில் ஈரானினுடைய தீவுகளை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை ஆரம்பித்தது. ஈரானினுடைய கஷம் தீவை இலக்கு வைத்தும் சிரிக் தீவை இலக்கு வைத்தும் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறித்த தீவுகளில் இருக்கக்கூடிய ராடர் கருவிகளையும் தகவல் தொடர்பாளர் வலையமைப்புகளையும் இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து சிரிக் தீவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நீர் தொட்டிகளை இலக்கு வைத்தும் அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் ஈரானினுடைய தெற்கு கடற்கரை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 தகவல் தொடர்பாளர் வலையமைப்புகளை இலக்கு வைத்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் அதிரடியாக பதிலடிகளை வழங்கப் போவதாக அறிவித்தது. இதன்போது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களையும் வெளியிட்டார். ஈரான் எங்களுடைய தாக்குதல்களுக்கு பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளுமாக இருந்தால் நாங்கள் விரிவான போருக்குள்ளே நுழைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டுவிடும் என டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை மிரட்டியிருந்தார். இதைத் தொடர்ந்து ஈரானிய ராணுவத்தினர் அதிரடியான பதிலடி தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். இந்த தாக்குதல்களின் ஆரம்பமாக பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களை இலக்கு வைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. பஹ்ரைனின் தலைநகரான மனாமா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்களினால் கிட்டத்தட்ட 8 வெடிப்புகள் பஹ்ரைனில் பதிவாக இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் அமெரிக்க இராணுவம் இவற்றை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக தெரிவித்திருந்தது. ஆனால் பஹ்ரைனின் தலைநகரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெடிப்புகள் தொடர்பான காணொலிகள் வெளியாக இருந்தன. அவற்றை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இதைத் தொடர்ந்து 2வது அலையாக குவைட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் குவைட்டிலே வெடிப்புகள் பதிவாக இருப்பதற்கான ஆதாரங்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. இதைத் தொடர்ந்து ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த தாக்குதலிலே ஜோர்டானிய தளத்தில் அமெரிக்க F-35 போர் விமானங்கள் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹேங்கர் தளங்களில் பல ஹேங்கர் தளங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் விளைவாக பல போர் விமானங்கள் சேதமடைந்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஜோர்டானிய தளத்தில் மாத்திரம் குறைந்தது 6 வெடிப்புகள் பதிவாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஈரானிய கடற்படையினர் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் சில தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக ஓமானிய துறைமுகத்திற்கு அருகாமையில் நிலை கொண்டிருந்த அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த தாக்குதலினால் குறித்த எண்ணெய் கப்பலிலே பணிபுரியக்கூடிய 2 கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த எண்ணெய் கப்பலில் தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இவ்வாறு ஈரானிய கடற்படையினர் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு யமன் ஹவுதி இராணுவத்தினரும் அதிரடியாக செங்கடல் பிரதேசத்திலே ஏடன் வளைகுடாவிற்கு அருகாமையில் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். சிறிய படகுகள் மூலமாக களமிறங்கிய ஒரு சரக்கு கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். இனி வரக்கூடிய மணித்தியாலங்களில் அடுத்த கட்ட தாக்குதல்கள் விரிவாக மேற்கொள்ளப்படும் என்றும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள்.
இதைத் தொடர்ந்து ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் பொருத்தமானதா என்பதனை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய போகின்றோம். நேற்றிரவு நடைபெற்ற சம்பவங்களுக்கு பின்பு அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கான சாதகமான நிலைமைகள் பூஜ்ஜியமாகிவிட்டன. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்வதில் எந்தவிதமான பயனும் இல்லை என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். மேலும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை தொடர்வதில் எந்தவிதமான விருப்பமும் இல்லை என ஈரான் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுக்கு அறிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. இன்னும் 3 தினத்திற்குள்ளே ஈரான் அதனுடைய பதில்களை வழங்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த பதில்களை வழங்கப் போவதில்லை என்றும் ஈரான் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுக்கு அறிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து கோபமடைந்த டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்திலே இவ்வாறு பதிவிட்டார். ஈரானிய இராணுவம் முற்றிலும் சீர்குலைந்து விட்டது. அதனுடைய கடற்படை, விமானப்படை என்பன அழிக்கப்பட்டு விட்டன. ஈரான் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டு விட்டது. ஈரானுக்கு தற்போது வெறும் பேச்சு மாத்திரமே இருக்கின்றது. அவர்களால் செயலில் எதனையும் நடைமுறைப்படுத்த முடியாது. தற்போது மத்திய கிழக்கினுடைய கொடுங்கோலன் செத்து விட்டான். நாங்கள் கொடுங்கோலனை அழித்து விட்டோம். தங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கு இந்த ஈரானியர்கள் அதிக காலத்தினை எடுத்து விட்டார்கள். எங்களுடைய அதிக காலத்தையும் நேரத்தையும் வீணடித்து விட்டார்கள். இப்போது அவர்கள் அதற்கான விலையை தான் கொடுக்க போகின்றார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் குறித்த பதிவிலே தெரிவித்தார். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் முடிவடைய போகின்றது. நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றோம் என்றே டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். எனவே தற்போது நிலைமைகள் போருக்கான சூழல்களை ஏற்படுத்தி வருகின்றன. டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகள் முடிவடைய போவதாக அறிவிப்பதற்கு முன்பே பேச்சுவார்த்தைகளை நீடிப்பதற்கு விருப்பமில்லை என ஈரான் தெரிவித்து விட்டது. இதற்கு பின்புதான் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளார். எனவே ஈரானும் முழுமையாக தயாராகவே இருக்கின்றது. விரைவில் நீண்ட போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.